ஹாய் டிஎன்பிஎஸ்சி ஸ்ட்ரைவர்ஸ். இன்றைக்கி நம்ம குரூப் 4 சர்வீஸ் எக்ஸாமோட ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், ஹெரிட்டேஜ், அதாவது நம்ம தமிழ் சமூகத்துலேருந்து 20 கொஸ்டின்ஸ் வரும். அதில் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் இன்றைக்கி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, எதை இந்தியாவின் பேரங்காடி என பிளினி இயற்கை வரலாறு புத்தகத்தில் குறிப்பிடுகிறார்? முசிறி. அத்திரி என எதனை அழைத்தனர்? யவனர். யவனர் அத்திரின்னு எதை சொன்னாங்க அப்படின்னா கோவேறு கழுதைகளை அப்போ அத்திரி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. விருந்தே தானும் புதுவது புனைந்த யாப்பின் மேற்றே. தொல்காப்பியத்தில் இந்த வரி இருக்கு. விருந்தே தானும் புதுவது புனைந்த யாப்பின் மேற்றே அப்படின்னு. உணவு சமைக்கும் முறையை கூறும் இலக்கியம். இதை பற்றி, அதாவது சமையல் பற்றி மட்டுமே கூறுற ஒரு இலக்கியம், லிட்ரேச்சர் எது அப்படின்னா மடை நூல். அதை மடை அப்படின்னு சொல்லுவாங்க. மடை நூலில் எதை பற்றி கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டால் உணவு சமைக்கும் முறைன்னு சொல்லணும். இல்லை உணவு சமைக்கும் முறையை பற்றி கூறும் இலக்கியம் எதுன்னு கேட்டிருந்தாங்க. ஆப்ஷனில் மடை நூல் அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணணும். பாண்டிய நாட்டு அரசியின் கட்டிலை பற்றி வர்ணிக்கும் நூல் எது அப்படின்னா நெடுநல்வாடை. பாண்டிய நாட்டு அரசியின் கட்டிலை பற்றி வர்ணிக்கும் நூல் நெடுநல்வாடை. பொற்கொள்ளர்களை இருவகைப்பட்டனர். அது எத்தனை அப்படின்னா உருக்கத்தட்டார், பனித்தட்டார். காருகர் என்று கூறுபவர் யார்? நெய்பவர், அதாவது சாலியர் அப்படின்னு சொல்லுவாங்க. காருகரை எப்படி சொல்லுவாங்கன்னா நெய்பவர், சாலியர் அப்படின்னு சொல்லுவாங்க. பாசவர் என்று யாரை கூறுவர்? வெற்றிலை விற்பவர். வெற்றிலை விற்கிறவங்கள பாசவர்னு சொல்லுவாங்க. காருகர் அப்படின்றது நெய்பவர். சரியா? ஓசுனர், எண்ணெய் விற்பவர் ஓசுனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மண்ணூல் விளைஞர் அப்படின்னா, மண்ணூல் விளைஞர்னா ஓவியர். ஓவியரை மண்ணூல் விளைஞர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மண்ணீட்டாளர் அப்படின்னா சிற்பி. நம்ம சிற்பி செதுக்குறாங்களா அவங்கள மண்ணீட்டாளர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மண்ணீட்டாளர்னா சிற்பி, மண்ணூல் விளைஞர்னா ஓவியர், ஓசுனர்னா எண்ணெய் விற்போர். பாசவர் என்று யாரை கூறுவாங்க அப்படின்னா வெற்றிலை விற்கிறவங்கள பாசவர். காருகர், நெய்பவர், சாலியர். சரியா? தேங்க்யூ. நாளைக்கு இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்க்கலாம். தேங்க்யூ.